ஹலோ காய்ஸ், நான் உங்கள் பூஜா. இன்னைக்கு ஒரு சிம்பிள் டின்னர் vlog தான் பார்க்க போறோம். அதையும் லஞ்ச் கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்டா, நான் லைட்டா தான் பசிச்சுது. அதுக்காக மாவு எடுத்து வெளியே வச்சுட்டேன். உப்பு போட்டு கரைச்சிட்டு இட்லி ஊத்திட்டேன். நம்ம வீட்டுல எண்ணெயை தவிர எல்லாருக்கும் இட்லி பிடிக்கும். அம்மா கிட்ட நான் கேட்டேன், சின்ன வயசுல இருந்தே நான் இட்லி சாப்பிட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க, சின்ன வயசுல எல்லாம் நல்லா வெளுத்து கட்டுவேன், இப்பதான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் கிரிஞ்சு சும்மா போர் அடிக்குதுன்னு பண்ணிட்டு இருந்தேன். இட்லி வேகட்டோன்னு மூடி வச்சுட்டு தேங்காயை கொண்டு வந்து உடைச்சேன். இருக்கிறதுலே கஷ்டமான வேலை இதுதான். சையோட தேங்காய் தண்ணியை குடிச்சா உப்பு கறிக்குது. மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டு தோல் சீவி ஜார்ல போட்டுக்கிட்டேன். 3 பச்சை மிளகா, 1 கப் உடைச்ச கடலை, 5 முந்திரி பருப்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து புளிப்புக்காக கொஞ்சோண்டு புளி தண்ணியை ஊத்தி அரைச்சுக்கிட்டேன். ரொம்ப நைஸா அரைக்க கூடாது. ஒரு பவுல்ல ஊத்திக்கிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு எண்ணெய் ஊத்தி தாளிச்சுக்கிட்டேன். இங்க இட்லியும் ரெடி. இட்லியை தட்டுல வச்சு சட்னி ஊத்தி மதியம் லெஃப்ட் ஓவர் குழம்பும் இருந்துச்சு, அதை ஊத்தி ஜெய் கையில கொடுத்தா யாருக்குமே தெரியாத ரொம்ப டஃப்பான டின்னர் ரெசிபி போடுறேன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறான். கொஞ்சமாச்சும் மூஞ்ச நல்லா விடான்னு ரீடேக் போனோம். நீங்களும் அப்படித்தானே நினைச்சீங்க, எனக்கு தெரியும். டாடா பாய்.